வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்குறோம்னா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதை தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல் அப்படின்றத இங்கே கொடுக்கல. ஆனால் அதுக்கான சரியான இணை இங்கே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். அது என்னன்னு பார்ப்போம். நாவாய் வங்கம், ஆழி சுழி, ஆழி ஆழி, கப்பல் பேருந்து. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் 2ம் பொருந்தி வர மாதிரியான ஆப்ஷன் நாவாய் வங்கம். அந்த வார்த்தை என்ன அப்படின்றத எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாவாய் வங்கம் இந்த 2ம் ஒரே பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த சொல் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அது என்ன சொல்னா அணி. அணியோட பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அணிகலன் அழகு, இலக்கணம் அணில். ஏன்னா அணினா அணி இலக்கணம் ஒன்று இருக்குது, அது கூட என்ன சொல்லியிருக்காங்க, அணில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறான இணை. அடுத்து ஆடை அணிதல், நகைகள் அணிதல். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அணிகலன் அழகு. அணினா அழகுன்ற ஒரு மீனிங் இருக்குது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார்னா உலகம் கடல், உலகம் மேதினி, கடல் பார்த்தல், ஆற்களி புவனம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா உலகம் மேதினி, பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். சொல்லுதல்னா என்ன? மொழிதல், வாசித்தல், செப்புதல், கூறல், உரைத்தல், கேட்டல், விளம்புதல், கவனித்தல். இதில் ஆன்சர் பி தான் கரெக்டு. சொல்லுதல் அப்படின்னா செப்புதல், கூறல். அடுத்து இந்த இடத்துல வாசித்தல், மொழிதல் இதெல்லாம் வராது. ஏன்னாக்கா நம்ம சொல்லுதல் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆன்சர் பி தான் கரெக்டு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அரசன். அரசன்னா என்ன மீனிங் சொல்கிறாங்க பார்க்கலாம். மன்னன், கவிஞன், தலைவன், முதல்வன், குடிலன், வேந்தன், உறுப்பினன். ஆன்சர் பி தான் சரி. தலைவன். அரசன் அப்படின்னா தலைவன், அதுதான் மீனிங். கரெக்டான ஆன்சர். அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. அடல்னா வலிமை, வெற்றி, போர், ஆடல். ஸோ தவறானது ஆடல். அப்போ இதெல்லாம் சரியான. இந்த அடல்ன்ற பொருள் குறிக்கிற சொற்கள் வலிமை, வெற்றி, போர். அடுத்து கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. கரி அதனோட தவறான பொருள் யானை, அடுப்புக்கறி, கருமை, இறைச்சி. இறைச்சி தான் இதில் தவறானது. ஸோ மற்ற எல்லாமே கரியை குறிக்கிற சொற்கள் தான். மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் தேர்க. மடலி அல்லது வடலி. தென்னையின் இளநிலை, பனையின் இளநிலை, மாமரத்தின் இளநிலை, பலாமரத்தின் இளநிலை. ஆன்சர் பனையின் இளநிலை தான் மடலி. அடுத்த கொஸ்டின். ஒரு சொல் தரும் பல பொருட்கள். மாவோட என்ன மீனிங் பார்க்கலாம். மாடம் மதி, வானம் அளவு, மரம் விலங்கு, அம்மா அறிவு. ஆன்சர் சி, மரம் விலங்கு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக. மலை. மலைனா வெற்பு, சிலம்பு, வனப்பு, பொறுப்பு, பொறுப்பு, உயரம், மலைத்தல், பக்கமலை. ஆன்சர் ஏ, வெற்பு, சிலம்பு. அடுத்த கொஸ்டின். வாசனை என்ற பொருள் தரும் பல சொற்கள் தருக. நிறம், சாயல், சுகந்தம், விரை, பழனம், செய், தேரல், நரவு. ஆன்சர் பி தான் கரெக்ட். சுகந்தம், விரை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. வான், விசும்பு, விண், ஏடு, தழல், மலை, வையகம், பணுவல். இதில் சரியான இணைனா வான், விசும்பு, இதுதான் கரெக்ட். அடுத்து ஆழி, முன்னீர், பவ்வம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? சக்கரம், 3, கடல், வெந்நீர். ஆன்சர் கடல். கடலை என்னென்ன குறிக்குதுன்னா ஆழி, முன்னீர், பவ்வம். இது எல்லாமே கடல், கடலை குறிக்கும் சொற்கள். ஸோ இந்த வீடியோ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. எக்ஸாம்ஸ் வந்துருச்சு, இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படித்து உங்கள் இலக்கு அடைய என்னோடய வாழ்த்துக்கள். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.